Teacher, next. Teacher? Yes, Nimoda. Yes, teacher. Yes, நான் இது முடிஞ்ச அப்புறம் விளங்கப்படுத்தேன். ரைட், ஓகே. would would எதுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம்? எக்ஸ்பிரஸ் desires and future possibility. நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு would நாங்க பாவிப்போம். சரியா? ஃபியூச்சர்ல Okay. பாசிபிளான இல்லாட்டிக்கு இதுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம், இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி சொல்றதுக்கு நாங்க பாவிக்கிறது. இல்லாட்டிக்கு டிசையர் மீன்ஸ் இது பொருத்தமா இருக்கும், பொருத்தம் இதுக்குரியதா இருக்கும், அந்த மாதிரி சொல்றது. ஃபர்ஸ்ட் ஒன், சி ஃபர்ஸ்ட் ஒன். would you like to go for a walk with me? So என்னோட so what it tells, என்ன சொல்லுது இந்த சென்டென்ஸ்? would you like to go என்னோட walk with me? என்னோட நடந்து போக உங்களுக்கு விருப்பமா? விருப்பமா? so it's express desire or future possibility. Desire. உங்களுக்கு விருப்பமா இருக்குதா? ரைட், ஓகே. செகண்ட் ஒன். I would like to learn how to play the guitar. Future possibility, teacher. ஃபியூச்சர் பாசிபிலிட்டி, எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு பழகுறதுக்கு ஃபியூச்சர்ல. ரைட், ரைட். He would often read books in his spare time. ஸ்பேர் டைம். பாசிபிலிட்டி. Teacher, desire. டிசையர். டிசையர் பாசிபிலிட்டி என்னது? ஃபியூச்சர் பாசிபிலிட்டி எப்படியா? டிசையர் தான். அவன் தன்னை ஸ்பார் டைம்ல என்ன செய்வான்? புக் வாசிக்கிறது தான் அவனோட வழக்கம். சோ அது டிசையர், அவனுக்குரிய ஒரு பழக்கம். சரியா? சோ டிசையர். ஓகே. எய்த் ஒன், would. We use would to express desires and future possibilities. Would you like to go for a walk with me? I would like to learn how to play the guitar. He would often read books in his spare time. Okay. Okay, teacher. நிபோதா மிஸ் ஒரு போஸ்டர் உண்டு தம்பியோட குரூப்புக்கு அனுப்பினான்னு பாத்தீங்களா? என்ன போஸ்டர், டீச்சர்? மிஸ் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து தம்பியாக்களுக்கு ஐவிங்க விலத்தி தானே மிஸ் எடுக்கிறேன், ஆன் கிளாஸஸ் தான் எடுக்கிறேன். அதுக்குரிய போஸ்டர் ஒன்று. டீச்சர், அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 500 rupees அந்த மாதிரி அந்த எஸ் போஸ்டர், டீச்சர். எஸ் எஸ் எஸ். அது I saw, teacher. உங்களோட ஸ்கூல் பிள்ளைகள் யாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. Okay, teacher. டீச்சர், ஆஃபன் என்ன டீச்சர்? அடிக்கடியா? ஆஃபன் அவன் வாசிக்கிறது அவனோட வழக்கம். ஆஃபன் ரீட். ஓகே. எஸ்.
வழக்கமான ஒரு பண்பு. Okay. Teacher, done, teacher. Okay. 8 1 வந்துட்டேன். அடுத்தது 9 last one. Shall to express suggestions, offers and future activities. Suggestion என்ன தெரியும் தானே உங்களுக்கு? சஜஸ்ட் Yes, பண்றது teacher. நீங்க செய்யலாம்னு சொல்லி ஆஃபர்ஸ் பண்றது கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆஃபர்ஸ் பண்றது இது முடியும், இது வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி. ஆக்டிவிட்டி, ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி, எதிர்காலத்துல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சஜஸ்ட் பண்றது. இந்த மூணுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சரியா? கேயூசி இதுல you are going to find out which one is suggestion, offers and activity. Yeah, okay, tell me. Okay, teacher. Shall we go shopping together? Suggestion. Shall we go shopping together? சஜஷன் சொல்றீங்க. ஓகே பாப்போமா. ரெண்டாவது Shall we watch a movie? shall we Teacher, அது watch suggestion. shall we watch a movie? Suggestion teacher அது. சஜஷன் சொன்னா என்னது? சஜஸ்ட் பண்றது. இத செய்யலாம் அப்படின்னு சொல்றது. செய்வோமா. ஆஃபரும் கிட்டத்தட்ட ஒன்றுதானடா. ஆஃபரும் சஜஷனும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஃபியூச்சர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிக்கல அது நாங்க செய்வோமா சொல்லி கேட்கக்கூடிய மாதிரி விஷயங்கள். ஸோ அதுல வந்து லாஸ்ட் ஒன் மட்டும்தான் எங்களுக்கு ஃபியூச்சர் ஆக்டிவிட்டிஸா சொல்லலாம். Here you see, I shall be at the office tomorrow. நான் நாளைக்கு ஆபீஸ்ல இருப்பேன். That's future activity. Shall we watch a movie? நாங்க பாப்போமா. ஆஃபர்ஸ் பண்றாங்க பாப்போமா சொல்லி. Shall we go shopping together? நான் போகவா இல்லாட்டி நீ வாரியா? போவோம். அப்ப எஸ் சொன்னா 2 பேரும் போவிடும், இல்லாட்டிக்கு தனியா போகவும் வாய்ப்பு இருக்கு. So suggest. Shall we go shopping together? சஜஸ்ட் பண்றாங்க. Shall we watch a movie? ஆஃபர்ஸும் சஜஷன் கிட்டத்தட்ட ஒன்றுதானடா. சரி, அதனால பிரச்சனை. ஃபியூச்சர் ஆக்டிவிட்டிஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா சஜஷன்ல ஆஃபர்ஸ் ரெண்டும் ஒன்றுதான். சரியா? I think this is the last one. Yes, teacher. Yes. So next class நீங்க வரைக்கல உங்களோட புக்ல I think page number 19. Sorry, page number 20. Workbook. Page number 20. I think this is reading book. 20. Yes, teacher. Page number 20, you see? Yes. You have some negative modal verbs, na? Negative இருக்குது, positive இருக்கு. So you are going to find out which one is the correct to enter the blank, na? So அதே ஒருக்கா செய்து கொண்டு வாங்க next classல. Okay? Okay, teacher. Right. Have you finished this one? No, teacher. Teacher, done, teacher. Right. Okay. So we learned today, what we learned? Modal verbs. Modal verbs. So you have a homework that you have to write the activities from your pupil book, page number 20. Okay. So do that and join next class. Okay. Thank you so much. Good night. God bless you. Thank you, teacher. Bye, teacher. Good night. Bye.